எந்த ஊர்? மாவட்டம் பரமக்குடி பக்கம் விளக்கூர். ஆமாம், உங்களுக்கு வாதம் இருக்குது. கையை மேலே வைக்குங்க, நல்லா தூக்குங்க. வெரி குட். கையை மடக்குங்க. இந்த மாதிரி மடக்கி இந்த மாதிரி தூக்கி எவ்வளோ நாள் ஆச்சு? இங்கே வந்து 4 நாளாக வந்து இந்த கையை மடக்க முடியுது. நல்லா சவுண்டாக சொல்லணும். இங்கே வந்தப்பட்டு இந்த ஐலண்ட் தேய்ச்சப்பட்டு இந்த கை மடக்க முடியுது. இங்கே வந்ததுக்கப்புறம் தேய்ச்சதுக்கப்புறம் மடக்கிறியா? இங்கே எத்தனை நாளாக தங்கியிருக்கியா? இங்கே வந்து 4 நாள் ஆகிடும். 4 நாளாகி நீ தான் பார்க்குறியா? அதனால் தயவுசெய்து சொல்லி நண்பர்களே, இந்த மாதிரி வாத நரம்பு இந்த மாதிரி இருக்கலாம் நடந்து வர ஆளுகளுக்கெல்லாம் பிரச்சனை இல்லை. ஏன்னா வெள்ளம் பஸ் எடுத்து வந்தவங்க இந்த வந்தவனா கையை தூக்கிட்டாரு, இந்த கையை 5 ஊரில் மடக்கிட்டாரு. உங்களுக்கு எந்த ஊருங்கய்யா? ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி வட்டம் விளக்கூர். குடும்பம் இருக்கா? குடும்பம்லாம் இருக்குது. இப்போ வேலை வெட்டிக்கு போகிறலாம் இல்லையா? ஓரம் கட்டி விட்டாங்க எல்லாரும் குடும்பத்துலேருந்து. நல்லா சொல்லுங்கள். குடும்பத்துலேருந்து ஓரம் கட்டி விட்டாங்க. சரி, என் சாமி வந்து எனக்கு உத்தரவு கொடுத்துருக்கு. நல்லா கேட்டுக்குங்க. என்கிட்ட வந்து தொண்டுலியம் பார்க்குறியா? தாராளமாக இருக்கேன். சரி, எனக்கு குணமானா தாராளமாக. ஏன்னா நல்லா ஒரு ஆள் வந்துச்சு, 2 பேரும் வந்தா என் சாமி தான் உங்கள்கிட்ட அனுப்பி விட்டுருச்சு. சரி, குலதெய்வம் உங்கள்கிட்ட அனுப்பி விட்டுருச்சு. 3 நேரம் சாப்பிட்டுக்க. உனக்கு நல்ல சம்பளம் உனக்கு கொடுக்குறேன். என்ன மீச இவர் இனிமே இங்கே தான் இருப்பார். சரியா? அதாவது என் உயிர் மக்களே, அதாவது நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இந்த மூலிகை மருந்து புத்துருக்கட்டு பாண்டி மூலிகை நுழைய இந்த வாதம் சம்மந்தப்பட்டது, இந்த நரம்பு சம்மந்தப்பட்டது, நரம்பு கடுப்பு, ஸ்ட்ரோக்காக இருக்குது, இந்த கையால் வந்து வீங்கியிருக்கு, நல்லா ஊதி இருக்குது, கருப்பாக இருக்குது, கனமாக இருக்குது, ஜவ்வு வீங்கியிருக்கு, நீர் கட்டு மாதிரி இருக்குது, இந்த இடுப்பு வலி, கை வலி, இதெல்லாம் செலவழிச்சு நம்ம எப்படி செலவழிச்சுமே ஒன்றும் பண்ண முடியல அப்படிங்கிறாலாம் வந்து மூலிகை மருந்தை வாங்கிட்டு போய் தேய்ங்க. தேய்ச்சி முடித்ததுக்கப்புறம் வந்து பாருங்கள். உங்களுக்கு தேவைன்னா மருந்து கட்டுக்குவோம், இல்லை அப்படின்னா அதே மூலிகை மருந்தை வந்து வாங்கிட்டு போங்க. இந்த இன்னையிலேருந்து இந்த ஐயா நம்மளுடைய தொண்டிலையும் பார்க்குறதுக்கு என்னோடய தெய்வம் சொன்னிச்சு, இவர்கிட்ட கேட்டீங்க, இவரையும் இருக்கிறோம்ட்டாரு. சந்தோஷமா? மக்களே எல்லாருக்கும் சந்தோஷமா? யாருமே இல்லையா, அனாதையா, பாதம் சொல்லி வீட்டை விட்டு விரட்டிட்டாங்களாம். இதுக்குன்னு எல்லாருமா வந்து வேலை வைக்கணும்னு வந்துடக்கூடாது. என் சாமி யாரை சொல்லுதோ அதை தான் பண்ண முடியும். அதனால் இந்த நம்பர் இருக்கால் ஃபுல்லாக இருந்து கட்டிட்டு போங்க. நம்பர் இல்லாத ஃபுல்லாக மூலிகை மருந்தை வாங்கி தேய்ங்க. தேய்ச்சி முடிச்சுட்டு திருப்பி வந்து என்கிட்ட காமிங்க. தயிர் ஏய் டிராஃபிக் இல்லாமையா பார்த்துக்க மீசா கிடையாது. அதனால் அப்படியே இருங்க, எல்லாம் இருங்க. ஃபேனுங்களை போடுங்கம்மா, ஃபேனுங்களை போட்டு உட்காருங்க. இருங்க. சிவகங்கை மாவட்டம் சிங்கம்னாரி புத்துருக்கட்டு பாண்டி. இந்த மூலிகை மருந்து வாங்குறதா இருந்தால் நேரடியாக வந்து வாங்கிக்கோங்க. யாரும் கொடுக்குறான்னு நம்பி ஏமாற வேண்டாம். அதே மாதிரி ஆன்லைனில் நாங்கள் போட மாட்டோம். ஆன்லைனை நம்பி ஏமாறாதீங்க. என்னுடைய வாசல் சிவகங்கை மாவட்டம் சிங்கம்னாரி புத்துருக்கட்டு பாண்டி. ஆத்துக்கால் ஓரத்தில் இருக்குது. திண்டுக்கல் பைபாஸு, காரைக்குடி பைபாஸ் போகிற மாதிரி திருப்பத்தூர் ரோடு இப்படி போகலாம். இந்த பக்கம் வந்தால் கொட்டாம்பட்டி வழியாக வரலாம். அதனால் தயவுசெய்து என்னுடைய நேரம் வந்து வாங்கிக்கோங்க. வீட்டில் ஞாயிற்றுக்கிழமை லீவு.